எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஃபைன் டைம் சினிமா அண்ட் ஃபைன் டைம் டாக்கீஸோட டாப் 10 மூவிஸில் இந்த வாரம் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய டாப் 10ல் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற 10வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்னலை. மாதவனுடைய நடிப்பில் ரீமாசன் அவங்க ஹீரோயினாக நடித்து காதலர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்த படம். கௌதம் வாசுதேவ் மேனனுடைய படங்கள்லேயே வந்துட்டு ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு சொன்னால் அந்த மின்னலை வந்துட்டு எல்லாராலையுமே வந்துட்டு சொல்ல முடியும். இன்றைக்கு வரைக்கும் 2K கிட்ஸ் மட்டும் இல்லை, 90s கிட்ஸ்னுடைய ரிலீஸ் ஆனாலும் 2K கிட்ஸும் அதை வரவேற்ற ஒரு படமாக இருந்தது தான் மின்னலை. இன்றைக்கும் நல்லாவே ஓடிட்டு இருக்கு தேட்டரில் ரீரிலீஸ் ஆகி. மின்னலை நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து 9வது இடத்த பிடிச்சிருக்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு காதல் படங்களில் சிறந்த 100 படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா அதில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கும். விண்ணை தாண்டி வருவாயாங்க. அது சான்ஸே இல்லை. அதுவும் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய டைரக்ஷன் தான். காதல் படங்கள்னாலே அவர் தாங்க. அவர் தாண்டிட்டு வேறு யாருமே அப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்கவும் முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பேரை எடுத்தவர் வந்துட்டு கௌதம் வாசுதேவ் மேனன். சிம்புவுடைய கெரியரில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தின படம். த்ரிஷாவுக்கும் அதே மாதிரி தான் சொல்லலாம். ஓவராலாக வந்துட்டு இந்திய அளவில் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காதலுக்கான ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ண ஒரு படம், ட்ரெண்ட் செட்டர் படம்னே அந்த வந்து விண்ணை தாண்டி வருவாயை சொல்லலாம். இன்றைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய படம் நம்மளோட டாப் 10 மூவிஸில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த காதலர் தினத்துக்கு 2026 வெளியான படம் தான் வந்துட்டு வித் லவ். வித் லவ் படம் வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் வந்துட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் எடுத்த படம். இதில் அபிஷன் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டராக இருந்தவர். இந்த படம் வந்துட்டு காதல் தினத்தில் ஒரு சிறந்த காதல் கதையை கொண்ட ஒரு படமாக ரொம்ப அழகாகவே வடிவமைச்சிருந்தாங்க அந்த படத்தை. ரசிகர்களுடைய அமோக வரவேற்பு அந்த படம் பெற்று பல வாரங்களாக வந்துட்டு நம்ம டாப் 10 மூவிஸில் 1வது இடத்துலேயே அந்த படம் இருந்துச்சு. இந்த வாரம் வந்துட்டு அடுத்தடுத்த புதிய படங்களுடைய வருகையினால் இந்த படம் டாப் 10 மூவிஸில் 8வது இடத்திற்கு போயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முஸ்தபா. நல்ல காமெடி ட்ராக் கலந்த ஒரு சூப்பரான படம். ஒரு யூடியூப் வீடியோவை வச்சு ஒரு ஹீரோவோட அப்படியே ஸ்டைலே டோட்டலாகவே மாறக்கூடிய ஒரு கதையை வந்து அடுத்து பின்னி எடுத்துகிட்டு போன ஒரு படம். ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமெடி ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா சதீஷ் தான் அதுக்கு முக்கியமான காரணம். சதீஷோட நடிப்பு வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அப்படி போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு செமையாகவே பண்ணியிருந்தார். அந்த பேரே வந்து நல்ல நட்புக்கு இலக்கணமான ஒரு பேராக முஸ்தபாங்கிற வச்சுருந்ததும் இந்த வாரம் வந்துட்டு மட்டும் இல்லை, கடந்த 2 வாரங்களாகவே முஸ்தபா தொடர்ந்து டாப் 10 மூவிஸில் ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டு நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் இந்த வாரம் 7வது இடத்த பிடிச்சிருக்குங்க. காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த பேரே வந்து வித்தியாசமான ஒரு பேராக இருக்குது. இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வாரங்களாகவே இந்த படத்துக்குன்னு ஒரு நல்ல வரவேற்பு ரசிகர் மத்தியில் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து அசோகன் வந்து ஒரு மலையாள பட நடிகராக இருந்திருக்காரு. தமிழில் அந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஜியா சங்கர் இந்த படத்தோட ஹீரோயின். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் இருந்தாலே இந்த படத்துக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு கேரக்டர் அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுபோல் இவருக்கு ஒரு சரியான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் வைஸ் பார்த்தா அந்த படத்தில் எல்லாருமே தங்களோட பங்களிப்பை ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த படமும் அமைஞ்சிருக்குங்க. அதனால் இந்த படம் ரசிகர்களோட வரவேற்பறையில் இருந்ததுனால நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 6வது இடத்த வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு கப்புள் ஃப்ரெண்ட்லி. பேரே வந்துட்டு நல்லாயிருக்கு, கப்புள் ஃப்ரெண்ட்லி. வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு வரக்கூடிய ஒரு காதலனும் காதலியும் வந்துட்டு அவங்களுடைய காதலும் அது எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறதும் இறுதியாக அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்துட்டு ஹீரோயின் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மைனஸாகவும் அதுவே ப்ளஸ்ஸாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த படத்தோட முக்கியமான ஹீரோவாக வந்து சந்தோஷம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயினை வந்துட்டு மனசா பண்ணியிருக்காங்க. சுனில் ரெட்டி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ரோலில் வந்துட்டு யோகி பாபுவும் வந்ததுனால இந்த படம் கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு அதுபோலே வந்துட்டு ஓரளவுக்கு ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்ற இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் வந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. கிணத்த காணோங்கிற படம் தாங்க. யோகி பாபுனுடைய நடிப்பில் வெளியான இந்த படம் வந்துட்டு செமையாக ஓடி இருக்குங்க. ஒரு பேக்கரி அப்படியே அதை மையப்படுத்தி அதுலேருந்து வரக்கூடிய வேலை, அதுலேருந்து அடுத்தடுத்து இந்த கதையை நகர்ற விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இந்த படத்தில் போயிட்டுருக்கு. யோகி பாபுவோடைய ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஒரு காமெடிலையும் சரி, சீரியஸான சீக்வன்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் சூப்பராகவே பண்ணிடுவார். படத்தோட டைட்டிலே வந்து வடிவேல் காமெடியிலேருந்து வந்த ஒரு பேர் தான் படத்தோட டைட்டில். அந்த படம் வந்துட்டு ரசிகர்களுடைய வரவேற்பறையில் ஒரு முக்கியமான இடத்த வந்து இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் நம்பர் 4ல் இருக்குது கிணத்த காணோம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய் கிழவி. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்துட்டு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்திய ஒரு படம். ரொம்ப ஒரு சீரியஸான ஜேனரில் எடுக்கப்பட்ட படம். நடிப்பு அரக்கின்னு சொல்லப்படுற ராதிகாவினுடைய முழுமையான நடிப்பை கொட்டி தீர்த்த ஒரு படமாகவே இந்த படம் பார்க்கப்பட்டது. ஒரு வெற்றி விழாவே இந்த படம் கண்டாச்சு. இந்த படத்தை பற்றி நம்ம எவ்வளவு தான் பேசினாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஆக்டிங் வந்துட்டு ராதிகா கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு படமாகவும் தாய் கிழவி இருக்கும். ராதிகாவுடைய கெரியரில் ஒரு முக்கியமான படமாக இருந்திருக்கும். ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த வரவேற்பை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த படத்திற்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த படம் நிறையா திரையரங்குகளை வந்துட்டு வெற்றி கொடி நாட்டிகிட்டு இருக்கிற தாய் கிழவியை நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரந்தர் தி ரிவெஞ்ச் தாங்க. நம்ம சொல்லவே வேணாம். இந்த படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ல ஒரு பேன் இண்டியா மூவி. ரன்வீர் சிங்குடைய நடிப்பில் வந்துட்டு வெளிவந்த இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமான கேரக்டர்ஸை சஞ்சய் தத் பண்ணியிருக்காங்க, அக்ஷய் கண்ணா பண்ணியிருக்காரு. இது போன்று நிறையா பேர் வந்து பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானை ஒரு மையப்படுத்தினா ஒரு குற்ற அமைப்பை வந்துட்டு தேடி செல்லக்கூடிய ஒரு கேரக்டரையும் இந்த இடத்துல வந்துட்டு மையப்படுத்தி வச்சும் இந்த படம் வந்துட்டு ஒரு வரலாறை திருப்பி பார்த்து அதை ரொம்ப அழகாக வந்துட்டு நீதியை வந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கதை அம்சத்தை வந்து ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். துரந்தர் வந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ நம்மளோட டாப் 10 மூவிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் முதல் இடத்தை பிடிச்சிருக்க போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூத்து தாங்க. ஏற்கனவே நடிகர் விஜய் நடிப்பில் வந்த யூத் எப்படி எந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த யூத்தும் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு உடைய வரவேற்புறையில் ஒரு முக்கியமான படமாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு கலமையான விமர்சனங்களை தான் அந்த படம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு என்னோட இயக்கத்தில் அவரே வந்துட்டு நடிச்சும் அதை பண்ணியிருக்காருங்கிறப்போ ஒரு எதிர்பார்ப்புங்கிறது வந்துட்டு அதிகமாகவே இந்த படத்திற்கு வந்துட்டு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் வந்துட்டு முழுமையாக பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூர்த்தி செய்திருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். வசூல் ரீதியாகவும் இந்த படம் நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய திரையரங்குகளில் அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி அடுத்த ஸ்கின்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிற தகவலும் வந்துட்டு இருக்குது. இந்த வாரம் நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் நம்பர் 1 பிளேஸில் வந்துட்டு யூத்து தாங்க. மீண்டும் அடுத்த வாரம் வந்துட்டு எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குங்கிறதோட நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் இணைகிறேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.